நாகாத்தா, இந்த சாதாரண வைரக்கல்லு நாகரத்தினத்துக்குள்ள சக்தியா மாறி இதை யாரு கையில வச்சுக்கிறானோ அவன் கை பட்டதெல்லாம் விளங்கணும், அவன் தொட்டதெல்லாம் தொடங்கணும். மேலும் மேலும் அருள் செய்யணும்மா. இதுல ஏன் கூட எதுவும் இருந்தா மன்னிச்சுக்கணும். அப்பா, அந்த வைரக்கல் என்னமா ஜொலிக்குது? சும்மா தக 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 தகன்னு கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்குப்பா. கண்ணாளம் கட்டிக்கலாம்னா முடியுதா? எங்க அப்பா அனரு காசு சம்பாதிச்சாதான் கண்ணாளம்னு, என் மச்சான் கருது கண்ணாளம் கட்டிக்கிட்டாதான் காசு சம்பாதிப்பேன்னு. பாவண்டி என் மச்சான் அவங்கிட்ட கொஞ்சம் நடக்கட்டும் நடக்கட்டும். இதையே பெருமிச்சு விடுறா, கொஞ்சம் பிறகு நானே. இனிமே ஏதுமா அமைதி? எந்த படுபாவியோ அந்த வைரக்கல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க ஏழைக்குதான். அந்த வைரத்தை நான் மட்டுமில்ல, வேற எவன் திருடனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொண்டுடுமா என் கருப்பன் ஓ மேல சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப அந்த வைரக்கல் திருடி போயிட்டு என் சத்தியம் தவறி போச்சு. நான் சத்தியம் தவறதுக்கு காரணமாக இருந்த அந்த வைரக்கல் எவன் திருடிட்டு போனாரோ அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொல்லு கொல்லு. வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி, வேற எவன் எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி. இது இவன் மேல சத்தியம். வள்ளி, இப்படி சதா அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? செத்து போனவங்க அப்பாவை நினைச்சு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அழுதுகிட்டு இருப்பேன்? அடறது தவிர என்னால வேற ஒண்ணுமே செய்ய முடியல. நீ
பரந்த கடல்ல சந்தோஷமா படகுல போயிட்டு இருக்கிறப்போ பாழா போன புயல் காத்துல படகு கவிழ்ந்து போனா அந்த படகுல வந்தவன் கதி என்னவோ அதே மாதிரி நிற்கதியான நிலைமையில தாண்டி நானும் இருக்கேன். அப்படி இல்ல தங்கச்சி, படகு கவிழ்ந்து போச்சேன்னு படகுல வந்தவன் பயந்துட்டான்னா அவனும் கடல்ல முழுகிடுவானே தவிர கரையே சேர முடியாது. அப்படி இல்லாம கண்ணுல கிடைக்கிற கட்டையோ மட்டையோ புடிச்சு நீந்தி கரை சேர்றானே அவன் தான்மா தைரியசாலி. ஆமாமா வள்ளி, செத்தவன் வாயில மண்ணு இருக்கிறவன் வாயில சோறுங்கிறதாம்மா உலகம். பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக வேண்டியதுதான். சில பேரு முன்னாடி போயிடுறாங்க, சில பேரு பின்னாடி போறாங்க. ஆக நேரம் தான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர எல்லாரும் மேல போக வேண்டியவங்க தான்மா. கவலைப்படாத, கண்ணை தொடச்சு. இத பாரு வள்ளி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இனிமே உனக்குன்னு யார் இருக்கா? நீ அழுதா ஆறுதல் சொல்ல, சிரிச்சா உன் கூட சிரிக்க, எங்களை விட்டா உனக்கு வேற யாருமா இருக்கா? நீ தனியா வீட்லயே இருக்கிறதுனாலதான் அடிக்கடி உங்க அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. பேசாம எங்களோட வந்துடு. ஆடி பாடி பொழைச்சு 4 கால் சம்பாதிச்சு நம்ம வயிற்ற கழுவிக்கலாம். என்ன சொல்ற வள்ளி? சரின்னு சொல்லுமா. ஓ இஷ்டம். எங்க குலதெய்வமா இருந்து எங்களை காக்கும் நாகதெய்வமே, நாங்க வாழ இந்த நல்ல வாழ்வு நிலைச்சு நிக்கவும் என்னன்னைக்கு நீடிச்சிருக்கவும் நீதாம்மா அருள் புரியும். அது அந்த நாகாத்த மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம இருக்கிறத தவிர வேற என்னமா எனக்கு சொல்லது? அதோ சிவகாமியே வந்துட்டாளே, அவளே கேட்டுறலாம். என்னக்கா, நான் இல்லாதப்போ என்னை பத்தி பலத்த காப்புல இருக்க. உன்னை பத்தி விவாதம் நடக்கலாமா? உனக்கு கூடிய சீக்கிரம் விவாகம் நடக்க போகுது. அதை பத்தி தான் நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னக்கா விளையாடுற? நான் ஏண்டி விளையாட போறேன்? உன் கூட விளையாடுறதுக்கு தான் கூடிய சீக்கிரம் ஒருத்தர் வர போறாரு. பாருங்கம்மா அக்காவை. உண்மைதாமா சிவகாமி, உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்கம்மா. கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? அம்மா சிவகாமி, காய்ச்சி துங்குற கனிய காலத்தோட பறிச்சுட்டாத்தாம்மா மரத்துக்கும் பாரம் குறையும், பழத்துக்கும். அதே மாதிரி வயசு வந்த பண்ண வேலையோட ஒருத்தன் கையில ஒப்படைச்சுட்டாத்தாமா பெத்தவங்களுக்கு பாரம் குறையும், பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆமா, பொண்ணுங்க கல்யாணம்னா முதல்ல அப்படித்தான் சொல்லும். மாப்பிள்ளை போட்டோவை காட்டுங்க, சிவகாமி பாக்கட்டும், அப்புறம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. ஆமாங்க சிவகாமி, போட்டோ பாரு. அம்மா சிவகாமி, பாத்துக்கடி அம்மா உன் வருங்கால கணவரை. ஓகா, உனக்கு எப்பவும் கேளுதான். போட்டோவை பார்த்து உள்ளத்தை இப்படி பறி கொடுத்துட்டியே, அவரை நேர பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? சிவகாமியோட நெஞ்சு பட்டக் பட்டக்னு அடிச்சுக்கும். என்ன நீங்க? ஆமா சிவகாமி, அடே அப்பா, அந்த சூட்டும் கோட்டும் கையும் கலையான முகமும் தனக்கு மனைவியா வரப்போறவர் தன் கண் முன்னாடி தென்பட மாட்டாளான்னு அங்கும் இங்கும் குறுகுறுன்னு பார்த்த பார்வையும், ஐயோ, அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சுருக்கமா சொன்னா நீ நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார், இந்த மேரேஜ் இன்விடேஷன் ப்ரூஃப் எல்லாம் வந்திருக்கு, பார்த்து ஓகே பண்ணிட வேண்டியது. இத்தனை டிசைடா? எஸ் சார், இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே இம்பார்ட்டண்டா இருக்கிற பிக் ஷாட்ஸ்ல நீங்க ஒருத்தர். உங்க வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமா சார்? ஓகே ஓகே, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா பண்ணிக்கங்க. ஓகே சார். மேனேஜர், ஆபீஸுக்கு தானே வர்றீங்க? ஆமா. வாங்க. எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ செட்டியார், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. வர்ற வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாம் அவசியம் வந்திருந்து வாழ்த்தணும்.
ஆ?